எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. எப்பவும் ஒரே மாதிரி போர் அடிக்கிற டிஃபன் செய்யாம இந்த மாதிரி ஈஸியா வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்டோ இல்ல டின்னருக்கோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரொம்ப டேஸ்டியான இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு 3 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி தோல் உரிச்சு எடுத்துட்டேன். எல்லா உருளைக்கிழங்கையுமே கையிலேயே நான் ஃபுல்லாக மேஷ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் மேஷர் இருந்தால் மேஷரில் கூட மேஷ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கையிலேயே நல்லா ஃபுல்லாக வந்து மேஷ் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி மேஷ் பண்ணிட்டேன். இது அப்படியே இருக்கட்டுங்க. பாத்திரத்தில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு அளக்குறீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃபுல்லாக கலந்துட்டு இதோடவே 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை ஒட்டுக்கா செய்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க. நமக்கு தோசை மாவு மாதிரி இருக்கணும். பாருங்க, மாவை நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன். மாவு ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். இப்போ உள்ள வைக்கிற ஃபில்லிங்காக பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனா மட்டும் போதும். இதோடவே 1/2 கேப்சிகம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசால் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துக்கலாங்க. வறுத்தரைச்ச ஜீரக பொடி சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பொடியெல்லாம் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. நமக்கு ரொம்ப எல்லாம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த பொடியோட ரா ஸ்மெல் போறக்காக லைட்டா வதக்கி விட்டா போதும். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன். இதோடவே நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்துடலாம். அவ்வளவுதான், நம்ம உள்ள வைக்கிற ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கேன். நீங்க உருளைக்கிழங்குக்கு பதிலாக பன்னீர் மஷ்ரூம் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப நல்லா நம்ம உள்ள வைக்கிற ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். இப்ப தோசைக்கல் அடுப்புல வச்சிருக்கேங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை தோசையா வாத்து எடுத்துக்கலாம். நம்ம நார்மலா தோசை ஊத்துற மாதிரியே ஒரு கரண்டி மாவு சேர்த்து நல்லா சுத்தி விட்டுறலாம். எண்ணெய் அதிகமா தேவைப்படாது. ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாங்க. நீங்க நான்ஸ்டிக் தவால தோசை ஊத்துற மாதிரி இருந்தா எண்ணெயே சேர்க்காம சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, நமக்கு ஒரு சைடு வெந்துருச்சு. திருப்பிக்கலாம். லைட்டா திருப்பி போட்டு 1 செகண்ட் மட்டும் விட்டுட்டு எடுத்துடலாங்க. நமக்கு இந்த மாதிரி தோசையை சுட்டு எடுத்தாச்சு. இதே போலவே மீதி இருந்த மாவுலையும் நான் தோசை வந்து வாத்து எடுத்துட்டேன். பாருங்க, நம்ம எடுத்திருந்த மாவுக்கு எனக்கு ஒரு 6 தோசை பக்கமா கிடைச்சிருக்கு. அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பிளேட் எடுத்திருக்கேங்க. அதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஒரு தோசையை சேர்த்துக்கலாம். இப்ப நான் மடிக்கிற மாதிரியே நீங்களும் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஃபில்லிங்கை நடுவில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே கோன் ஷேப்புக்கு மடிச்சு விட்டுறலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு முக்கோண ஷேப்புக்கு நான் மடிச்சிட்டேன். நல்லா அமுத்தி விட்டுட்டீங்கன்னா நமக்கு வெளியே வராமல் இருக்கும். ஃபில்லிங் வெளியே வராமல் இந்த மாதிரி அமுத்திக்கோங்க. இதே போலவே மீதி இருந்த தோசையிலையும் நம்ம வந்து ஃபில்லிங் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். நடுவில் ஃபில்லிங் வச்சுட்டு ஒரு முக்கோண ஷேப்புக்கு மடிச்சு விட்டுறலாங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே இது போல் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை அப்படியே வந்து நீங்கள் சர்வ் பண்ணுறதுனால சர்வ் பண்ணலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கிறக்காக பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த முக்கோண தோசை எல்லாத்தையுமே இந்த மாதிரி உள்ள வச்சுக்கலாம். வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே சுட்டு எடுத்துக்கோங்க. திருப்பி திருப்பி போட்டு சுட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறனால நமக்கு மேல் தோசையெல்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள ஃபில்லிங்கோட சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. பாருங்க, நான் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு மேலே இருக்கிற தோசையை கிறிஸ்பியாக வேக வச்சுட்டேன். மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கரிஞ்ச மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு சாஸ் சட்னி எல்லாம் எதுவுமே தேவையில்லை. அப்படியே சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் இதே போல் நீங்களும் கண்டிப்பாக இந்த ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.